ஹலோ அம்மா பக்கத்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா யாரா வேண்டாம் பொழுது அசால்ட்டாக போதா பார்க்குறீங்க வேறு யார் நான் தான் உங்கள் சின்ராசி பேசுகிறேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப தண்டத்தை பார்க்கணும் லவ் டேர் எல்லா சீசனில் எபிசோட் பார்ப்பா பார்க்க போகிறோம். ஆனால் இந்த எபிசோட கொஞ்சம் மிஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குப்பா. சரி காற்று போட மாதிரியே பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் டேர் சீசன் 1 எபிசோட் 4 தான். கதையோட ஆரம்பத்தில் எப்பா நீ அந்த பொண்ணுக்குள்ளே சேராத அக்கடே ரொம்ப மோசமாலாம் இருக்கா உன்னை என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது எங்கள் அக்கா மோசமானவளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓடிட்டு இருக்கேன். அப்படியே தடிக்கிட்டு விழுந்துறேன். அந்த இடத்துல ரோஸ் கலரில் ஒரு முடி வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த பொம்மையை தூக்கும். எப்பா அது எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறான். ஐயோ அதுக்கு வேணும்னு எடுக்க போக அப்படியே சீனை கட் பண்ணா யூஸ் பார்த்தா வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். எங்கே இது போகுது அப்படின்னு சொல்லி இது ரெண்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏமா அது போகுதுன்னு ஒன்று தெரியுமான்னு பார்த்தா இவ்வளோ அழகாடு எங்கே போனா எங்கிட்ட குறைக்க ஒரு போயிட்டு நில்றி அப்படின்னு சொல்லி கத்த கண்டுக்கவே இல்லை. யாரா நீ இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எங்கே ஒன்றும் இல்லைங்க அப்படி இங்கிட்டு யாருக்காமா வெயிட் பண்ணிட்டு சிக்கிரிக்கும் அதுவாப்பா அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு பொண்ணு கிடையாது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடியார உனக்கு வர இவ்வளோ லேட்டாக கேட்க படிச்சுக்கோங்க சரி பார்த்துக்கோ ஸ்கூலில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரி அவள் யாருப்பா அவள் தான்ப்பா என்னோட பாடி டபுள் அப்படி இங்கிட்டு எங்கே என்னை திருப்பி அதை குப்பையெல்லாம் போய் எடுக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். உனக்கு வேறு வேலை என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஏப்பா யூஸ் அக்கா மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு இது குளிக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏப்பா இது நல்ல நினைவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கவும் யார் எது எடுத்துட்டு ஒரு பெண்ணு வெடிக்க பார்க்க இதுக்கே தப்பிச்சு வந்துருச்சுங்க. ஏமா அதெல்லாம் எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னா அது நல்ல நினைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். சரி எனக்கு தெரியா அப்படின்னு கேட்க என்னது சரி நின்று என் தலைவனுக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுப்பிவிட்டு ஆமாம் இது என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுவாப்பா இதை வச்சு நீ லவ் சிக்மெண்ட்லாம் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே சரி நான் ஆக்சிடென்ட் கேட்கிறேன் இங்கே ஒரு பையனை அங்கே ஒரு பொண்ணை ஃபோட்டோ எடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தா அப்பா அந்த பையன் அந்த பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பனா எனக்கு எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ பாசம் செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அதை போட்டு பார்த்தா என்னம்மா நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்க ஆனால் உங்கள் அக்கா ரொம்ப மோசமாக இருக்காப்பா அப்படின்னு சொன்னோடனே இவன் ரொம்ப ஃபீலிங்காக போய் உடஞ்சிட்டா. அப்படியே அந்த இடத்துல என்ன கருமத்திட்டு அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோ ஓடியாரோ எப்போ அது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சி ஏடி அதை பார்த்தா கொட்டுருவாடி அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே எப்போ ஒன்றும் இல்லை என்னமோ மறக்கிறீங்களா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரி யூசு நீ காலையில் வேறு ஸ்கூலுக்கு போடியே அப்படின்னு ஹீரோ கேட்டோடனே அப்பா அவன் இந்த ஸ்கூலே இல்லைப்பா அக்கானே சொல்லிட்டு ஏம்மா யூசு என்னங்க சொல்லுங்க ஆமாம் நீ அந்த ஸ்கூல்லே படிக்க ட்ரை பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன். இல்லைடா அவங்களை காப்பாற்ற நினைக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டோட இல்லை அதுக்கு தான் என் தலைவர் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிக்க அப்படி இதுகளுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ஏன்னா நம்பவே முடியலப்பா அப்படி பார்த்தா எஸ் பேத்துட்டு போய் நிற்குது. ஒட்டே எப்படா அக்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போக அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் கண்டினியூ ஆகுது. அவங்கள போக அப்போல அவன் அக்கா வந்து கரெக்டாக பிடிச்சிடுற ஏமா அது சாதாரண தண்ணி நினச்சிட்டு இருக்கியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெராடா கூட்டம் நீயே அவளை புள்ளி பண்ணி கேட்கும் எப்பா சாரிப்பா யூசு அப்படின்னு சொன்னோடனே என்னது யூசுவா நீனே அந்த சீல்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அங்கேருந்து போக என்ன நடக்குது ஹார்ட் ஹையா துடிக்குது இது என்ன உணர்வு அக்காடே ஐ லவ் யூ அப்படி கத்த என்ன ஒரு வினோதமான பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்பையில் ஒருத்தவனு ஏமா கண்ணு என் கூட வரே அப்படி கேட்க தள்ளி போடான்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ஏவா ஒரு செடி தான் வச்சுட்டு அவன் அங்கே ஓடிட்டு இருக்கேன். இவன் அந்த அட்டாக் பண்ணதுலேயே தடிக்கிட்டு கண்ணிக்குள்ள விட போகிறா. அப்பையில் கரெக்டாக அந்த ஹீரோ பிடிக்க விட்றான்னு சொல்லி கற்றுருக்கேன். சரி விட்டு என்ன தண்ணி ஆழமே இல்லை சரி ஏடா காப்பாற்றுற உடனே இதை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஏடா உடனே ஒரு ஆளை அக்காவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதுதான்மா எனக்கும் புரியல என்ன மாதிரி ஒருத்தனை எதுக்கு அக்கானைக்கு பிடிச்சிருக்கு இதனால தான்டா அப்படி சொல்லி கடத்தில் அடிச்சுட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காதா உங்ககிட்ட அக்காவை கொடுக்கவே மாட்டேன் அவளை நான் பாதுகாப்பேன்டா நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதை வேற யார்ட்டையும் சொல்லிடுறாங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கேன். ஏடா சிரிக்கிறேன் அப்படி கேட்டேனே ஏப்பா நான் கூட பலவீனு நினச்சி காப்பாற்ற வந்தேன் ஆனால் நீ ரொம்பவே தைரியசாலிமா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து மீண்டு வர பற்றியா நீ ரொம்ப நல்லாவா அப்படி சொல்ல இப்படிலாம் பேசாதடா சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படி அக்கானே வர ஏப்பா நீ எனக்கா கூடாது கேக்கா அப்படின்னு சொல்ல இல்லைப்பா செய்தி தான் கொண்டாட சொன்னான் அப்படின்னோன்னு அக்கானே இதை நீ நல்லா கேட்டுக்கோ நீ என்னை வெறுத்தாலும் என் பின்னாடி வரேன்னு சொன்னேன் நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பேன் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி சொன்னேன். சரி என்ன வேணாச்சும் பண்ணு அப்படின்னோடனே அப்புறம் ஓயின்ட்ட நீ சொன்னதே இப்போ என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போலே கியூரி வந்துட்டு என்ன இதுகளுக்கு பிடிக்காதுருக்கு ஆனால் அளவு சமமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இந்த கூத்த ஒரு பொண்ணு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிட்டு ஏப்பா மெதுவாக தும்புப்பா நான் தோத்துட்டே பாரு அப்படின்னோடனே என்ன உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு கேட்டோடனே ஆமாப்பா நேற்று மழை நல்லது இப்படி தான் இருக்குது அப்படின்னோடனே சரி கவலைப்படாத நீ சாகலாம் மாட்டா அப்படின்னு கொஞ்சமாச்சும் கவலைப்படுறி அப்போல இது முதல் ஜோடியை தேடணும் இல்லைனா கார்லி வந்து கடுப்பாக கற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பொண்ணு வந்து எங்கே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் லவ் ஜோடியெலாம் சேர்த்துப்பீங்களே அப்போல நான் ஒரு தடவை நர்ஸ் ஆஃபீஸில் பார்த்து நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படி கேட்டோடனே ஆமாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு கூட்டமாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே சிக்கிமி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ கேட்டோடனே எங்க இது உங்களால் கன்ஃபார்மாக முடியுமான்னு
சொல்லிட்டு அவள் கேட்டோன்னே எங்களால் கன்ஃபார்மாக முடியும்ப்பா, நீங்கள் வருங்காலத்தில் லவர் ஜோடினை கல்யாணமே பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கீரி சொல்லிட்டு நான் ஒரு ஏஞ்சல் அப்படின்னோடனே யோ ஏஞ்சலா என்னது நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டேன். சரி சிக்கிமி உங்கள் ஆள் பேர் சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு அவன் பேர் தெரியாதுங்க அப்படின்னு. என்னது ஆனால் இருந்தாலும் அவனை லவ் பண்ணுறேங்க, அவனை பார்க்கும்போதே ஹார்ட் பீட் துடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு. எங்க எனக்கு அப்படிதாங்க, இவனை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடி, இது அக்கனைக்கு யூஸுக்கு சொல்கிறேன்னு அப்படியே இவரு கால் பண்ண போக இல்லை வேணாங்க மொத்தக்கும் தெரிஞ்ச எனக்கு கூச்சமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி நம்ம சாயங்காலம் சொல்லிக்கலாப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு சரி நம்ம சாயங்காலம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளம்பி போக அப்போல எங்கே நீங்கள் இந்த மாங்காய் விட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னேன். இதோ நான் விட்டு போனேன்னா ஆனால் இந்த கதை சூப்பராக இருக்குன்னு எங்கே நீங்களும் படிப்பீங்களா, நீங்கள் தாங்க என் சொத்து, கவலைப்படாத உங்களை கன்ஃபார்மாக சேர்த்துப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அப்படி இங்கிட்டு எப்போ அவனுக்கு சளி பிடிச்சிருக்குப்பா அப்படி கேட்டேன்னு ஆமாம் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். சரிவா நான் அவளை குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தலையை வைக்கவும் அப்படியே பின்னாடி இவ்வளோ கொண்டுலாமாடா, இல்லைடா ஆமாம் தனியாக போய் கொள்வோம், இல்லை எப்பயே கொள்வோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். நான் நர்ஸ்லேயே பார்த்துக்கிறேம்மா அப்படி ஹீரோ கத்த. அப்படி ஈவினிங்கில் எங்கம்மா கியூரியே காணோம் அப்படி கேட்டேன்னு அவங்க வரவே இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன்னு தெரியும் அந்த பைத்தியம் தூங்கிட்டே இருக்கும். சரிவா நம்ம போய் தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு சரிப்பா நீங்கள் 4 பேரும் கப்பலாவாக இருக்கீங்க அப்படி கேட்டேன்னே ஆமாப்பா ஒருத்தி என்னை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கூட்டிகிட்டே இருப்பா, ஒருத்தி எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பாள், இன்னொருத்தி என்னை கொள்ளையை பார்த்துட்டு இருப்பாப்பா அப்படின்னோடனே ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா அப்படி கேட்டோன்னே இல்லைப்பா எனக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா நான் அவளோட லிங்க் பண்ணியிருக்கனால எனக்கு ஒன்றும் ஆகாது. ஐயோ சொல்லிக்க கூடாதோ, நீங்கள் ரொம்ப நல்லவளாக இருக்கீங்க இன்னும் எப்படி தான் நீங்கள் அவளை பார்த்துக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்போ மற்றவங்க மாதிரி நம்மளை கிண்டல் பண்ணல, ஓகா சிக்கிமி ரொம்ப நல்லவ அப்படி ஹீரோ வச்சுட்டுருக்க அப்படிங்கிட்டு நான் மாங்காய் பக்கெல்லாம் திருடிட்டு வந்துட்டு எங்கே அவ்வளோ காணும் என்ன மாங்காய் பல்லாம் கொண்டாட சொல்லிட்டு அவன் எங்கே போனா சிக்கிமி எங்கேப்பா போனா அப்படி யோசிச்சுட்டு சரி நம்ம கால் பண்ணி பார்ப்போம் ஃபோனில் எடுத்தா ஏன்னா சாக்லேட் இருக்கு எங்கே போச்சு அப்படின்னு கதறிட்டு இருக்க. அப்படி இங்கிட்டு எப்பா ஓ ஆள் இங்கேதான் இருக்கானா அப்படி கேட்டேன்னே ஆமாங்க நீ உள்ள வாங்க. சரிம்மா என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, எப்பா உண்மையில இங்கேதான் இருக்கானா, ஆமாங்க ஒரு பேயா இருப்பணும். சரி அவளை பற்றி உனக்கு நம்ம நான் இருக்காமா அப்படி கேட்டேன்னே ஆமாங்க அவன் ஹைட் இருப்பான் அப்படின்னோடனே இந்த ஹைட்டா சரி அப்புறம் அவனோட முடி கலர் தான் இருக்கும் அப்படின்னோடனே அப்படி ஹீரோ அவனை மிதிக்க அதுவும் அவனை போட்டு அமுக்க நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்ததே ஒன்றதான் பாயினோம், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்ல அப்படிங்கிட்டு என்னது ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கானா அவனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு அனுப்புனா என்னது சளி பிடிச்சிருக்கா சரி நான் அவனை போய் காப்பாற்ற விட மாட்டேன்ட்டு அவளும் அங்கேருந்து ஓட. அப்படிங்கிட்டு என்ன ஒரு வேக்காடாக இருக்குன்னு சட்டையை கழட்டிட்டு இது மாதிரி எப்படி தான் ஆக்ஷன்லாம் போடுறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அக்கானைக்கு யூஸுக்கு பிடிச்ச ஒன்றை ஏன் சொந்த வாசம் கொண்டாட போகிறேன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்னவா பண்ணுற அப்படி சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் கத்தி எடுத்து குத்திட்டு நீங்கள் இம்மார்ட்டலாக இருந்தாலும் உங்களுக்கு குத்துனா வலிக்கும்ல அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு அவள் பேர் ஏதாச்சும் நான் இருக்கப்பா யூஸு கேட்டோடனே அவன் பேர் சிக்கிமிப்பா அவன் ரொம்ப நல்லவப்பான்னு கீரி சொன்னோடனே அங்கே ஓடி போனவன் என்னடி சொல்கிற சிராமினே சிக்கிமியா அப்படி சொல்லி கேட்டுட்டு திருப்பி ஓடி போக. அப்படி இங்கிட்டு ஐநோ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீ இனிமே எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோடு முடியுதுப்பா. நீ வர போகிற எபிசோடு எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி பார்த்துக்க நேரத்துக்கு சாப்பிட்ணும். சரியா பாய்.